ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சரி டு பிட்ஸா குக்கிங். வாங்க வெஜ் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ராஜி கார்த்திக் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தாங்க இந்த பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க மசாலாவை வச்சே பண்ணிடலாம். நீங்கள் மசாலா கடையில் வாங்கவே வேணாம். ரொம்ப எம்மியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பிரியாணிக்கு மசாலா வீட்லேயே அரைக்கணும். என்னென்ன மசாலா அரைக்கலாம்னு சொல்கிறோம். ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மேலே இருக்க தலையை மட்டும் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பக்கம் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 20 பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 நார்மல் மிளகாய் எடுத்திருக்கேன், 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இந்த மசாலா தாங்க இந்த பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்கும். நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் செய்கிற பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி தாங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இது 5லேருந்து 6 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றி 1/2 hour ஊற வச்சுக்கிறேங்க. 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப்பு சோயாபீன்ஸ், புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, தாளிப்புக்காக கொஞ்சம் கடல் பாசி, ஒரே ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேங்க. ஒரு மராட்டி முக்கு, இது 3 தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. நான் கொஞ்சம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேங்க. 100 ml ஆயில் விட்டுக்கிறேங்க. பிரியாணினால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா வர வரன்னு இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம ஸ்டாரு, கடல் பாசி, மராட்டி முக்கை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே பிரியாணிக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போவே வெங்காயம் நல்லா இன்னும் வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி வதங்கணுன்னா நம்ம அரைச்சி வச்ச ஹீரோ இப்போ சேர்த்துக்கலாங்க. இவர் தாங்க நம்மளோட ஹீரோ, அரைச்சி வச்ச மசாலா. இது போட்டால் தாங்க இந்த பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இது சேருங்க. சேர்த்து பிரியாணி பண்ணி பாருங்கள். வேறு எந்த மசாலாவுமே வேணாங்க, இது ஒன்று போட்டாலே போதும். நல்ல எண்ணெய் பிரிய இது வதக்கிக்கணுங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்களில் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குலைவாக வதக்கட்டுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் வதங்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் நல்லா வதக்குறதுல தாங்க உங்கள் டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காய் சேர்க்க வேணாம், 2 நிமிஷம் நல்லா இப்படியே வதங்கட்டும். இந்த புதினா மல்லியும் இந்த கிரேவியில் நல்லா இறங்கிடும் வாசனை. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த காய், பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாங்க. பத்து நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்மளோட காய் ஒரு 60% வெந்துருச்சு. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மசாலாவில் இந்த காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வெந்து வரணும். அப்போ தான் மசாலா காயில் நல்லா இறங்குங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எந்த கிளாஸால் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸால் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 கிளாஸ் முழுசாக தண்ணி ஊற்றணுங்க. 2வது கிளாஸ் தண்ணி எடுக்கும்போது நீங்கள் 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு மூடி போட்டு லைட்டாக எடுத்து விட்டுருக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 4 நிமிஷம் போல் இது வேகட்டுங்க. மூடி போட்டு இடையில மெதுவாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பக்குவம் வரணுங்க. எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கேங்க. சிம்மில் வச்சு கரெக்டாக 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுங்க தம்மில். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தாங்க. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்குங்க. நான் இப்போ கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. என்னோட அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.